ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி வந்து இந்த 6 நம்பர் சார்ட்லேருந்து நான் ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கிறேன். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ஆலில் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் அடிப்படையில் நம்ம பார்த்துருப்போம். பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு நாள் வரும், பல நாள் வராது, இப்படி போயிட்டுருக்கு. ஒரு சில ரூட்டு படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆர்டர் படி அடிச்சுட்டு வந்துட்டுருப்பான். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சில ரூட்டு இதை வச்சு நம்ம எடுக்கும்போது அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏபிபிசிஐசியில் நமக்கு ஆளில் ட்ரை பண்ணும்போது இன்னுமே வந்து கொஞ்சம் வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு அவங்க நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுபடி நம்ம இப்போ ஒரு சின்னதாக ஒரு ரூட் பார்த்துருக்கேன். அதை வந்து என்னங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 123 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் ஆடிருப்பான். இதிலேருந்து ஒரு 2 நம்பர் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு இதில் வந்து ஒரு 21 அப்படிங்கிற நம்பர், இந்த 6 நம்பரில் இங்கே வந்து ஒரு 2 நம்பர் இங்கே பாஸ் ஆகிருக்கும். இப்போது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள், 089 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த 89க்கு 98 அப்படிங்கிற மாதிரி இதுலேருந்து ஒரு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 78 அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பர் இருக்குது. அந்த ஒரு நம்பரை வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஏபிபிசிஏசியில் நம்ம ஆளில் 78 87 அப்படிங்கிற ஒரு நம்பர் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஏதோ ஒரு ஏபிபிசிஏசி வின்னிங் ஆனாலும் ஏதோ ஒரு 1000 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ ஆளில் வந்து இந்த ரூட் படி நம்மளுக்கு கிடச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 87 ஒரு 78 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு இது கூட வேறு ஏதாவது ஆல் பவுலில் கெஸ்ஸிங் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா 3D வின்னிங் கூட நமக்கு நல்லா எடுக்கிறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ரூட்டு கிடச்சிது. இன்னொரு 2 ரூட்டு பார்த்துருக்கேன், அதையும் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஒரு 3 பேர் செட்டு கிடைக்கும். அப்போ 3 பேர்லேருந்து ஏதோ ஒரு பேர் ஹிட் ஆனாலும் நமக்கு ஒரு 1000 ரூபா வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரூட் பார்க்கலாம். ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு விதமான ரூட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரிசல்ட் பாருங்கள். இந்த அன்னைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 3, லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அப்போ 34 இல்லை 43 அப்படிங்கிற மாதிரி அடிக்கலாம். அதை நமக்கு இங்கே வந்து நமக்கு வந்து இப்படி கிராஸில் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் அடிச்சிருப்பான். அடுத்த நாள் பாருங்கள், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு அடிச்சிருப்பான். அப்படி இந்த 4லேருந்து அப்படியே ஒரு நம்பர் அப்படியே கிராஸ் பண்ணி அடிக்கிறான். 80 அப்படின்னு கிடைக்கும். 80 இல்லை 08 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அதை நமக்கு வந்து இங்கே ஒரு கிராஸில் வந்து இந்த மாதிரி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வந்துட்டுருக்கு, அதனால் வந்து நமக்கு இது ஒரு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கீழே உள்ள இந்த நம்பரையும் எடுக்கணும். அப்படியே கிராஸில் இங்கே இருக்கிற 4 அப்படிங்கிற நம்பரை நமக்கு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து கரெக்டாக வந்து நமக்கு பிசியில் வந்து உட்கார்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி கிராஸ் வரும்போது நம்ம அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணலாம். தேவைப்பட்டவங்க ஆல்லேயே ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து பிசியில் வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 43 இல்லை 34 அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ஆளில் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா பிசியில் தான் அடிப்பாங்கிறது நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இப்படி அடிச்சுட்டு வர்றது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கிராஸில் வந்துட்டுருக்கு. அப்போ வந்து பிசியில் தான் அது வரணும். அதுபடி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே இதில் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும். எந்த நம்பருமே நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இல்லைங்களா? அது நீங்களே கெஸ் பண்ணி எடுத்தாலும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நீங்களே ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்தாலும் அது கன்ஃபார்மாக உள்ளே வரும்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியாது இல்லையா? கன்ஃபார்மாக வரும்னு நம்புவீங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு அது வரல அப்படின்னு. அப்போ வந்து நம்மளோட எவ்வளோ நம்பிக்கையாக இருந்துச்சாலும் இது வந்து நம்மளால் 100% உள்ளே போக முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இது ஒரு 2வது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். 2 பேர் கிடச்சிருக்கு. இப்போ இன்னும் ஒரு பேருக்காக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு 3Dயில் வந்து ஒரு பாக்ஸை ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு நம்பராக இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு 501 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் ஆடியிருப்பான். 501 அப்படிங்கிற ரிசல்ட்டில் நல்லா பாருங்கள். 501 அப்படிங்கிற நம்பரில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இப்படி கிராஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி பாருங்கள் 551 அடிச்சிருப்பான். அதில் ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணியிருப்பான். அதாவது கீழே இருக்கிற 2 நம்பர் கம்பல்சரி வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கீழே இருக்கிற 2 நம்பர் கம்பல்சரி வருது, மேலே இருக்கிற நம்பர் பவர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 51 அப்படின்னு அடிச்சிட்டான். ஒரு 0 அப்படிங்கிறதுக்கு மேலே இருக்கிற 5 வந்து ஒரு 0ன்னு பவரில் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு நாள் விட்டு கீழே 123 அப்படிங்கிறது ரிசல்ட்டு.
ஓகேங்களா. அப்படியே இங்கே ஒரு நாள் விட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி பாருங்கள், 123 அப்படின்னு ரிசல்ட் வரும்போது இந்த இடத்துல பாருங்கள், கீழே இருக்கிற 2 நம்பரு 2 1 அப்படிங்கிறது நமக்கு இங்கே 2 1ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. மேலே இருக்கிற 8க்கு பவர் 3 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்கான். ஓகேங்களா. இங்கே எப்படி 5க்கு மேலே இருக்கிற 5க்கு பவர் 0ன்னு வச்சானோ அதே மாதிரி மேலே இருக்கிற 8க்கு இங்கே 3 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறத விட வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. இங்கே 3 அப்படிங்கிறது மாதிரி வந்திருக்கு. அப்போது இங்கே வந்து நமக்கு ரிசல்ட் வரணும். ஏன்னா அடிச்சிருக்காங்கிறது அதைத்தான் வந்து அடிச்சிருக்கானாங்கிறது நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இல்லைங்களா. ஏன்னா இந்த மாதிரி வந்திருக்கு, இங்கேயும் அதே மாதிரி வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு ஒரு நாள் மேலே போயிட்டு இங்கே நம்ம நம்பர் எடுத்தோம் அப்படின்னா கீழே உள்ள 2 நம்பர் கன்ஃபார்மாக வருது அப்படிங்கும்போது, கன்ஃபார்ம்னு சொன்னால் நான் 2 டைம் ஆல்ரெடி கன்ஃபார்மாக வந்திருக்கு இல்லைங்களா, அதனால் நான் கன்ஃபார்ம்னு சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற நம்பரு 2 நம்பர் உள்ளே வந்தது அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும்னு பாருங்கள், 8 6 இல்லை 6 8 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இதில் வரும். மேலே இருக்கிற 3க்கு பவர் பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் 8 தான் கிடைக்கும். ஓகேங்களா. அப்போது 688 அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம பாக்ஸில் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. 688 அப்படிங்கிற நம்பரு நம்ம பாக்ஸில் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வந்தது அப்படின்னா இது ஒரு பாக்ஸில் வந்துச்சுன்னா இன்றைக்கி டபுள்ஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. ஓகேவா. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு 87 78 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இதுபடி பார்த்திங்கன்னா ஒரு 68 ஒரு 86 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இது மூணையும் இந்த 4 நம்பரை வந்து மிக்ஸ் பண்ணாவே ஒரு நம்பர் கிடைக்கும். ஆனால் அதுலேருந்து அப்படியே வருமானு தெரியல. டபுள்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இதுலேருந்து ஏதாவது ஒன்றோ 2 டபுள் ஹிட்டு கூட கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா. இன்னும் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 34 43 அப்படிங்கிற ஒரு பேர் கிடச்சிருந்துச்சு. நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே இது மாதிரி நான் இப்போ எடுத்த மாதிரியே நீங்கள் கூட பார்த்து இந்த மாதிரி சார்ட்டில் எடுத்து நீங்களே கூட பார்த்துட்டு கெஸ்ஸிங் எடுக்க முடியும். இந்த சார்ட்டு இப்போ நாம் எப்படி இந்த ரூட்டில் போய் நம்மலாம் இந்த கெஸ்ஸிங் எடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் போய்ட்டு நீங்களே கூட கெஸ்ஸிங் எடுக்க முடியும். ஓகேங்களா. இது மாதிரி நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒருவேளை நான் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் வரலாடி ஒருவேளை நீங்கள் எடுக்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. நான் ஒரு ரூட்டில் எடுக்கிறேன்னா நீங்கள் ஒரு ரூட்டில் எடுக்கும்போது ஏதோ ஒரு ரூட்டில் உள்ளது கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் எடுக்கும்போது யாரோட கெஸ்ஸிங்குமே எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஓகேங்களா. உங்களோட கெஸ்ஸிங்கவே கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு 2 நாள் வரலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கவலைப்படாமல் 3ஆவது நாளும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்களோட கெஸ்ஸிங்லேயே வின்னிங் வர்றதுக்கான 100% வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒருத்தர் கெஸ்ஸிங் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஒருத்தர் வீடியோ போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. என் வீடியோவும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங் இப்படி நீங்கள் எடுக்கும்போது ஒரு நாள் வரலைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க, 2 நாள் வரலைன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த நாள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வாரம் பூரா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்தில் நீங்கள் எத்தனை டைம் ஏதாவது ஒரு ஏபிபிசிஎஸ்சி இப்போ கண்டிப்பாக பிடிக்கிறீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. அது போக நமக்கு இந்த பைனரி கிளாஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். அது நிறையா பேர் ஒரு சிலர் வந்து நான் சொன்ன ஒரு லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அது என்ன விவரம் என்னங்கிறது நீங்கள் வாய்ஸ் கொடுத்தாலோ இல்லை ஏதோ ஒரு மெசேஜ் போட்டாலோ தான் நான் ரிப்ளை பண்ண முடியும். எதுவுமே பேசாமல் இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற 10ஓட 11 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி அதில் ஒரு 90 பேர்கிட்ட இருக்கிறீங்க. அந்த கிளாஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் அதை பற்றி பேசினா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கொடுப்பாங்க. நீங்கள் அதை பற்றி பார்த்து என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. என்ன கேட்டால் அது வந்து ரொம்பவே ஜென்யூனான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முன்னேற்றத்து பாதையில் போக முடியும். இதை வந்து நான் 100% நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா. இது வந்து 100% நான் சொல்ல மாட்டேன். அதில் வந்து 100% நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக 100% வெற்றி பெறுறதுக்கு உறுதியாக நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஏன்னா அதில் வந்து ஒரு படிப்பு மாதிரி தான். நீங்கள் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிக்கணும், ட்ரைனிங் இருக்குது, அது இதுன்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி புரிஞ்சுக்கணும், நம்மளும் வந்து லைஃப்பில் வந்து இப்படியே இருக்கக்கூடாது, கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளும் நான் கண்டிப்பாக சொல்லித் தருவேன். அது உங்களுக்கு எதுவுமே தெரியலை, எனக்கு எதுவுமே தெரியாது, தமிழ் மட்டும்தான் ப்ரோ தெரியும், எனக்கு இங்கிலீஷு அது எதுன்னு எதுவுமே தெரியாது, நான் எப்படி அதை பண்ண முடியும் அப்படிங்கிற எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் மட்டும் நல்ல ஃபோனாக இருந்தால் போதும். அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் கட்டாக நான் வந்து கிளாஸ் எடுத்து சொல்லிக் கொடுத்துருவேன். நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி முடிக்கும்போது தெளிவாக கூகுள் மீட்டில் தான் கிளாஸ் இருக்கும். அந்த கூகுள் மீட்டில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிக்கும்போது ரொம்ப 100% உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் போய் பண்ண முடியும். அந்தளவுக்கு அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். தேவைப்பட்டால் அதோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். டெலகிராமில் வந்து அதோட டீட்டெயில்ஸு
கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? உள்ளறிக்கை வந்துட்டு சும்மா ஜாயின் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிடாது. உள்ளே வந்துட்டு அந்த லிங்கில் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் என்ன விஷயம் ப்ரோ என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்டால் மட்டும் தான் கிடைக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு அது இதுன்னு எல்லாமே இருக்கும். நம்ம அதில் உள்ள விஷயம் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க. அதுக்கு உண்டான கிளாரிஃபை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். 100% உங்களுக்கு வந்து அதில் நான் நம்பிக்கையாக நான் வந்து இருப்பேன். நீங்கள் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் வரலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.